Hello students, welcome back to our spoken English. In the class la future continuous tense பத்தி பார்க்க போறோம். போன கிளாஸான simple future tense நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா future tenseங்கற ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம செயலின் மீதான எண்ணங்களை தான் தெரிவிக்கிறோம். அந்த எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புள்ள காலம் வருங்காலங்கறனால அத future tense னு சொல்றோம் அப்படினா சொல்லியிருந்தேன். ஓகே? ஏன் அப்படினா for example நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது செயலின் மீதான என்னுடைய எண்ணம் தான் வருவேன் அப்படிங்கிறது. ஒருவேளை இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் அப்படினா வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அத வந்து நான் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிருப்பேன். வந்து கொண்டிருக்கிறேன் நடந்துட்டு இருக்கு. அதுல என்னோட விருப்பம்லாம் இல்ல. அந்த செயல் ரியல் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல பாஸ்ட் டென்ஸ்ல நடந்துருச்சுனா வந்தேன் வந்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். ஆனா இப்ப இந்த வருவேன் அப்படிங்கிற செயல் பாத்தீங்கன்னா இன்னும் செயல்பாட்டிலே இல்ல. ஓகே? அப்ப செயல்பாட்டிலே இல்லாத ஒரு செயலை நான் செய்வேன் அப்படின்னு நான் செய்வேன்னு தான் சொல்ல முடியும். எண்ணத்தை தான் தெரிவிக்க முடியும். அப்ப அந்த செயல்பாட்டில் இல்லாத செயல் நடைபெற வாய்ப்பு இருக்கிற காலம் தான் வருங்காலம். ஓகே, இப்ப நான் ஒரு கிழமை கூட போடுறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் இங்க என்ன சொல்றேன், நான் செவ்வாய்க்கிழமை வருவேன், நான் செவ்வாய்க்கிழமை வருவேன் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை வந்து இன்னும் செயல்பாட்டுக்கே வரல. இப்ப திங்கட்கிழமை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திங்கட்கிழமை வந்து ஒரு செயல் இருக்கு நடக்குது அப்படின்னா அதை நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், அது வந்து ரியல். இதே முன்னாடி நடந்துருந்துச்சுன்னா அது இன்னைக்கு காணாம போயிருந்திருக்கலாம். அதாவது பாஸ்ட்ங்கிறது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அதே நேரத்துல அந்த செயல் நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. அப்ப நம்ம வந்து அதையும் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமைனா நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை அவன் வந்தான் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா காலத்தோட சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனா செவ்வாய்க்கிழமைங்கிறது இன்னும் வரவே இல்லை. சோ இன்னும் நடக்கவே இல்லை. அப்ப இந்த செயல் இன்னும் நடக்கவே இல்லை. அப்ப செயலின் மீது என்னுடைய எண்ணத்தை தான் நான் சொல்றேன். நான் செய்வேன், நாளைக்கு அந்த செயலை செய்வேன் அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே, அப்ப இது செயலின் மீதான எண்ணம் தான். ஓகே, அப்ப அதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த காலத்தை நம்ம இன்னும் பார்க்கல, அதனால அதுக்கு காலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னும் அந்த காலத்தை நம்ம பார்க்காதால அந்த காலத்தை பத்தி நம்ம தெரியாதுங்கிறதுனால நம்ம அதுக்கு காலம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம கண்மாடி பார்க்கறத மட்டும் தான் நம்ம நம்ப முடியும். ஓகே, ஏன்னா ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாண்டடா அதுக்கு ஒரு காலம் கொடுக்க போறோம். வாண்டடா காலம் கொடுக்க போறோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா வருவேன் அப்படிங்கிறது தானே வந்து என்ன இருக்குது, ஒரு விருப்பத்தன்மை இருக்குது. அதனால அது வந்து விருப்பம் தான் அப்படின்னு நம்ம பேசுறோம். இதே நான் இதை மாத்திட்டேன் அப்படின்னா, அதாவது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுல ஒரு காலம் தெரியுது. என்னன்னா நிகழ்காலம் தெரியுது. ஓகே, நான் வந்தேன்னு சொல்லும் போது இதுல என்ன இருக்கு அப்படின்னா இறந்த காலம் தெரியுது நமக்கு. அதாவது இறந்த காலம் இதுல தெரியுது. ஓகே, ஏன் இதுல தெரியுது அப்படின்னா செயலின் மீது தான் நம்ம காலத்தை காட்டுறோம். செயலின் மீது காலத்தை காட்டுறதுக்கு பேர் தான் டென்ஸ். ஓகே, அப்ப இங்க செயலின் மீது நம்ம விருப்பத்தை தான் காட்ட முடியுது. ஏன் காலத்தை காட்ட முடியல, அந்த காலத்தை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, அதனால காட்ட முடியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இல்ல நம்ம விருப்பம் இல்லை, வாண்டடா நம்ம வந்து ஒரு வார்த்தையை போட்டு இது மாதிரி நம்ம வந்து காலத்தை காட்டுவோம். ஏன் இந்த வார்த்தை தானே நம்ம வந்து விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கோம், புதுசா ஒரு வார்த்தையை வச்சு ட்ரை பண்ணுவோம், அப்ப கூட நம்ம காலத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துப்போம். நான் வருமன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இது பியூர் எதிர்காலம், இதுல காலம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இதே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து சொல்லும்போது நீ வருமாய், இதுல வந்து காலம் இருக்கு, இது எதிர்காலம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, அப்ப கூட இந்த நான் வருமன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்றதுனால நான் வருமன் செவ்வாய்க்கிழமை, நீ வருமாய் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்றதுனால கூட திங்கக்கிழமையில இருக்கிற நம்ம செவ்வாய்க்கிழமை இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்க முடியும். செவ்வாய்க்கிழமை இங்க இருந்து இப்படி பேசுறதுனால வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம பாத்திர முடியுமா? இல்ல செவ்வாய்க்கிழமை தான் உடனே வந்து திங்கக்கிழமை ஓடிட்டு உடனே செவ்வாய்க்கிழமை வந்துருச்சா? இங்க இருந்து நம்ம செவ்வாய்க்கிழமையை பாத்துக்கிட்டு இருக்கோமா? கிடையாது. சோ எப்படி பேசினாலுமே காலங்கிறது வந்து மெதுவா தான் போய்கிட்டு இருக்கும். அது அதன் போக்குல தான் போகும். செவ்வாய்க்கிழமை வரும்போது தான் வரும். அப்பதான் இந்த செயல் நடக்கும். ஓகே, நடந்தா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஏன்னா ஒரு செயலை நான் செய்வேன்னு தான் சொல்றேன், செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல. செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்,
பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா தான் அது உண்மையாக இருக்கும். ஒன்று செஞ்சு முடிச்சிருந்தா உண்மையாக இருந்திருக்கும், இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா உண்மையாக இருந்திருக்கும். ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கே வராத விஷயம் இது உண்மை கிடையாது, இதுக்கு காலம் கிடையாது. அதனால ஏன்னா நம்ம இன்னும் அந்த காலத்தை பார்க்கல. ஸோ நம்ம வார்த்தையை மாற்றி பார்த்தா கூட செவ்வாய்க்கிழமைங்கிறது உடனே வந்துருச்சானா இல்லை. வார்த்தையை மாற்றி பார்த்தா கூட நம்ம இங்கேருந்து ஒரு வார்த்தையை மாற்றிக்கிட்டோம், வேனுக்கு பதில் நம்ம வேறு வார்த்தை போட்டோம். அப்போ கூட நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டேன்னு திங்கக்கிழமையில் இருந்துக்கிட்டேன்னு செவ்வாய்க்கிழமையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஓகே, ஏன்னா ஒருவேளை டைம் மிஷின் இருந்துச்சுன்னா வேணுன்னா அந்த மாதிரி செய்யலாம். சினிமாலெலாம் செய்வாங்க, அது சினிமாவில் வேணுன்னா சாத்தியம். ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது. நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டேன்னு வருங்காலத்தில் இந்த செயல் நடக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. திங்கக்கிழமையில் இருந்துக்கிட்டே செவ்வாய்க்கிழமையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்க முடியாது. ஸோ நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்னாவே நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். அது என்ன வார்த்தையை மாற்றினாலும் சரி, அங்கே நடக்கிற விஷயத்தை இங்கே இருந்துக்கிட்டே பார்க்க முடியாது. ஸோ செயலின் மீதான எண்ணங்களை தான் தெரிவிக்க முடியும். அந்த எண்ணம் இப்பவும் நடக்கல, இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நடந்துகிட்டு இருக்குன்னு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு போயிடும். அது முன்னாடி நடந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். ஸோ எண்ணங்களை தெரிவிக்கிறோம், அந்த எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு காலம் கிடையாது, செயலின் மீதான எண்ணங்களை மட்டும்தான் தெரிவிக்கிறோம். ஓகே, ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வருங்காலம் எடுத்துக்கிறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் உண்மையிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செயலின் மீது எண்ணங்களை மட்டும்தான் தெரிவிக்கிறோம். வருவேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் காலமும் இருக்குது, இறந்த காலம் இருக்குது, இதில் நிகழ்காலம் இருக்குது வருகிறேன்ல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசும்போது எண்ணம் மட்டும்தான் இருக்குது, இதில் நோ டைம். ஏன்னா அந்த டைமை இன்னும் நம்ம பார்க்க கிடையாது. அதனால எண்ணத்தை மட்டும்தான் நம்ம தெரிவிக்கிறோம். இங்கே எண்ணத்தை தெரிவிச்சிருக்கோம்னா ஒரு விருப்ப எண்ணத்தை தெரிவிச்சிருக்கோம். நான் அந்த செயலை செய்வேன் அப்படிங்கிற விருப்ப எண்ணத்தை தெரிவிச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸுக்கு மட்டும்தான் காலம் இருக்குது, மீது எதுக்குமே காலம் கிடையாது. நம்ம செயலின் மீது எண்ணங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் செயலின் மீது எண்ணங்களை தெரிவிக்க முடியாது, அது ரியலாக நடந்துகிட்டு இருக்குது. ஒருத்தன் ஓடிக்கொண்டிருக்கிறான்ங்கிறது செயலின் மீது எண்ணம் கிடையாது, அங்கே ரியலாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நான் ஓடுவேன் அப்படிங்கிறது தான் செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கிறோம், அதில் எண்ணம் இருக்குது. ஆனால் ஒருத்தன் ஓடிக்கொண்டிருக்காங்கிறதுல எண்ணம் கிடையாது, செயல் வந்து ஆக்டிவில் இருக்குது, இப்போ ஆக்டிவில் எக்ஸாக்டாக இருக்கிறதுல எண்ணம் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான், அதாவது இது வந்து ரியல், பாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு, என்ன முடிஞ்சு போன ரியல், அவ்வளோதான். இது வந்து ரியல். ப்ரெசண்ட்டும் வந்து ரியல், ப்ரெசண்ட்டும் என்னது ரியல், என்ன இப்போ இருக்குது, இது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே தவிர இது ரெண்டும் ரியல். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியல். ஏன்னா அது இன்னும் அந்த காலத்தை நம்ம பார்க்கவே இல்லை, அது இன்னும் உண்மையாகலை. ஓகே, அப்போ இப்படி ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நம்புகிறோம். அதனால தான் நான் வந்து அந்த செயலை செய்வேன்னு சொல்லி என்னோட எண்ணத்தை சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னும் வர்ற டென்சஸ் எல்லாமே, வர்ற அந்த செயலின் மீதான எண்ண வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, செயலின் மீதான எண்ணங்களுக்கு வந்து காலம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். செயலின் மீதான எண்ணங்களுக்கு காலம் கிடையாது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் செவ்வாய்க்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை வருவேன் அப்படிங்கிறதுல இங்கே காலம் இருக்குல்ல, எப்படி செயலின் மீதான எண்ணங்களுக்கு காலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லி யோசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம் மார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டயத்தை குறிக்கக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் செவ்வாய்க்கிழமை வந்தேன், செவ்வாய்க்கிழமை வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்துக்கும் போயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை வந்தா இருப்பான், செவ்வாய்க்கிழமை வருவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருவார்ப்பான், அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை வருகிறேன், இது 3 டென்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். டைம் மார்க்கர்லாம் நம்ம 3 டென்ஸுக்குமே யூஸ் பண்ண முடியும். அது வந்து காலமான்னு கேட்டால் அது காலம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லுது, அவ்வளோதான்.
ஆனா செயலின் மீதான காலம் அப்படிங்கிறது இங்க இருக்குது. வருவேன், வந்தேன், வருகிறேன். செயலின் மீதான காலத்தை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் டென்ஸ். ஓகே, அப்ப இந்த நீங்க நினைக்கலாம், இப்ப இந்த செயலுக்கு தானே இந்த காலமும் இது அது தானே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஓகே, அதாவது இந்த செயல் வந்து இந்த காலத்துல தான் நடக்குது. ஆனா இது வந்து ஒரு டைம் மார்க்கர், ஒரு டயத்தை குறிக்குதே தவிர ஒரு காலம்ங்கிறது வந்து செயலின் காலம்ங்கிறது இதுதான். வருவேன், வந்தேன், வருகிறேன், அது இதுதான் செயலின் காலம். இதுக்கு தான் நம்ம டென்ஸ் உருவாக்குறோமே தவிர இது வந்து பாத்தீங்கன்னா அதை இன்னும் எக்ஸாக்டா எத்தனை மணிக்குப்பா, 10 மணிக்கா, 10 மணிக்கு வந்தேன், 10 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வந்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி எப்போ வேணா பேசலாம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டென்ஸுக்குமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் காலம் இருக்கு. ஆனால் இது அந்த இறந்த காலத்திலே இது என்ன இன்னும் எக்ஸாக்டா என்ன, எதிர்காலத்திலே இன்னும் எக்ஸாக்டா என்ன, நிகழ்காலத்திலே இன்னும் எக்ஸாக்டா என்ன, எக்ஸாக்டா எந்த தேதி, என்ன கிழமை, எத்தனை மணி, அப்படிதான் சொல்லுமே தவிர இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமானே இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறதெல்லாம் சொல்லாது. 10 மணி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாது. ஓகே, நான் 10 மணிக்கு வந்தேன், இறந்த காலம். நான் 10 மணிக்கு வருகிறேன், நிகழ்காலம். நான் 10 மணிக்கு வருவேன், எதிர்காலம். ஆனால் எல்லா இடத்துலையும் 10 மணிக்கு வந்துச்சு. அப்போ 10 மணிங்கிறது காலம் காட்டுச்சானா? கிடையாது. அது நிகழ்காலத்துல இன்னும் எக்ஸாக்டா என்ன அப்படிங்கிறதுக்கு வேணா அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ காலம்ங்கிறது எதில் இருக்குன்னா செயல்ல தான் இருக்கு, செயலின் காலம். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வினைச்சொல்னு சொல்கிறோம். அந்த தமிழில் வினைச்சொல், அதுக்கு தான் நம்ம காலத்தை கொடுத்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்கோம். இதே 10 மணிக்கு வந்து 10 மணிக்கான 10 மணி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கான 10 மணி, இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கான 10 மணி, இது ஃபியூச்சர் டென்ஸுக்கான 10 மணி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஆனால் வெர்ப்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக இருக்குது. ஏன் அப்படின்னா காலத்தை அது காட்டும், செயலின் மீது காலத்தை காட்டுறதுனால அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே செயல் தான். ஆனால் கம்முங்கிறது ஒரே செயல் தான். கம், கேம், கம்னு ஏன் சொல்கிறோம், கம்மிங் அதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா செயலின் மீதான காலத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக, காலம் ப்ளஸ் அஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம செயலின் மீது தான் நம்ம வந்து ஒரு காலத்தை பார்க்க முடியும். அது இன்னும் எக்ஸாக்டா என்னங்கிறதுக்கு தான் அது கிழமை தேதி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ், குறிப்பாக ஃபியூச்சர் டென்ஸ்னு இல்லை, குறிப்பாக இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா செயலின் மீதான எண்ணங்களுக்கு காலம் கிடையாது. செயலின் மீதான எண்ணத்தை தான் தெரிவிக்கிறோம், நம்ம காலத்தை தெரிவிக்கல. நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் வருவேன்ங்கிறது செயலின் மீதான எண்ணம், செயலின் மீதான காலம் அல்ல. நான் இங்கு வருகிறேன் அப்படிங்கிறது செயலின் மீதான, நான் செஞ்ச செயல் ப்ளஸ் காலம் ரெண்டுமே இருக்குது. ஆனால் நான் வருவேன் அப்படிங்கிறதுல செயல் ப்ளஸ் என்னுடைய எண்ணம் இதுதான் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் தெளிவாக சொன்னோம்னா எழுதி காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா தெரியணும் அப்படின்னா இப்போ வந்தேன் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை தனியா பிரிச்சோம்னா செயல் பிளஸ் காலம் இருக்கு. ஓகே, இதுல என்ன இருக்கு அப்படின்னா செயல் பிளஸ் காலம் இருக்கு. இதே வருகிறேன் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா வருகிறேன்ல செயல் பிளஸ் காலம் இருக்கு. காலம் வந்து இது வந்து இறந்த காலம், இது வந்து நிகழ்காலம். ஆனா வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுல செயல் மட்டும்தான், செயல் பிளஸ் என்னுடைய எண்ணம் தான் இருக்கு. இங்க எண்ணம் என்ன இருக்குன்னு சொல்லும்போது எக்ஸாக்டா சொல்லும்போது ஒரு விருப்ப எண்ணம். ஓகே, எண்ணத்துல நிறைய விதம் இருக்கு. விருப்ப எண்ணம் யூ மே கம் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேக எண்ணம். யூ கேன் கம், நீ வரலாம், நீ வர முடியும் அப்படிங்கிறப்ப அங்க வந்து முடியும் அந்த மாதிரி எண்ணம். ஓகே, அதெல்லாம் வந்து கேன் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எண்ணம். ஸோ எண்ணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கிடையாது. இந்த மாதிரி பேசும்போது காலம் கிடையாது. செயலின் மீதான எண்ணத்தை பேசும்போது காலம் கிடையாதுங்கிறத நீங்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செயலின் மீதான எண்ணங்களை பேசும்போது காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உருவாக்க போகிறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஃபியூச்சர்னாவே செயலின் மீதான எண்ணம் தான். ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் மட்டும்தான் ரியல், அது நடக்கிற செயலை பற்றி பேசுகிறோம். அதை தாண்டி மற்ற எல்லாமே செயலின் மீதான எண்ணத்தை தான் பேசுகிறோம். செயலின் மீதான எண்ணங்களை பேசும்போது நம்ம காலத்தை யூஸ் பண்ண முடியாது.
ஓகே. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறையா எண்ணம் இருந்தாலும் விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறதுக்கு பேர் தான் எண்ணம். என்னென்ன இருக்குது? கேன், குட், வில், உட், இதெல்லாம் செயலின் மீதான எண்ணம் தான். உட்டு, அதுக்கப்புறம் மே, மைட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம், அதாவது விருப்ப எண்ணம், ஒரு செயலை செய்ய சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக விரும்புது, அதுவே விரும்புது, லைக் மாதிரி இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எடுத்து தான் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், செயலின் மீது சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு செயலை செய்ய விரும்புது அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஐ வில். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற அந்த அஸ்பெக்ட்னா என்ன? செயலின் தன்மை. அந்த தன்மையில் ஒரு செயலை செய்ய போகிறோம். ஸோ கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். கண்டினியூஸ் அஸ்பெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். சப்ஜெக்டை நம்ம நிலைப்படுத்துகிறோம் அந்த செயலில் எக்ஸாக்டாக. நான் வருவேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஜஸ்ட் அந்த செயலை செய்வேன்னு தான் சொல்லுது. நான் படித்தேன் ஜஸ்ட் அந்த செயலை செஞ்சேன்னு சொல்கிறேன். ஆனால் படித்து கொண்டிருந்தேன்னு சொல்லும்போது தான் சப்ஜெக்ட் அந்த செயலே தான் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஓகே. நான் படிக்கிறேன் ஜஸ்ட் அந்த செயலை சொல்கிறேன், அந்த செயலை சப்ஜெக்ட் செய்யுதுன்னு சொல்கிறேன். ஆனால் படித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது தான் சப்ஜெக்ட் அந்த செயலில் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி போன இதில் நான் வந்து வருவேன் படித்தேன் அப்படிங்கிறலாம், வருவேன் படிப்பேன் அப்படிங்கிறலாம் சிம்பிள் அஸ்பெக்ட். ஓகே. அஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 என்ன இருக்குது? சிம்பிள்னா ஜஸ்ட் ஒரு செயலை செஞ்சேன் செய்வேன் இது மாதிரி. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் இருக்குது. அது என்ன? சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை தான் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் அஸ்பெக்ட் இருக்குது. பெர்ஃபெக்ட் அஸ்பெக்ட் என்ன? ஏற்கனவே நடந்த செயலை சப்ஜெக்ட் வச்சிருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் அஸ்பெக்ட். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் என்ன? ஏற்கனவே ஆரம்பித்த செயலை இன்னும் சப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். படித்துக்கொண்டே இருந்தேன், படித்துக்கொண்டே இருக்கிறேன், அந்த மாதிரி ஏற்கனவே ஆரம்பித்த செயலை இன்னும் சப்ஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். இப்போ நம்ம இதில் எந்த அஸ்பெக்ட் பார்க்க போகிறோம்? கண்டினியூஸ் அஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் அஸ்பெக்ட் பார்க்கணும்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை நிலைப்படுத்தணும். சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை தான் எக்ஸாக்டாக இருக்குங்கிறதுக்காக சப்ஜெக்டோட இருக்கிற தன்மையை உறுதி செய்யணும். சப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதி செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு பி வெர்பு போட்டாகணும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எத்தனை வெர்ப்ஸ் இருக்குது? இப்போ 5 வெர்ப்ஸ் வச்சுருக்குறோம். ஓகே. 5 வெர்ப்ஸ் என்னென்ன வச்சுருக்குறோம்? இப்போ 5 வெர்ப்ஸ் நம்ம வச்சுருக்கோம். என்னென்ன வச்சுருக்கோம்? ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு, இன்னொன்று என்னது? இன்னொன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கிறது, செயலின் தன்மை இருக்கிறது. செயல் ஒன்று தான், செயலின் தன்மைகள் வேற. ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கக்கூடிய இந்த அஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் செஞ்சேன் செய்வேங்கிற மாதிரி. அதே நேரத்தில் டைம் இருக்கான்னு கேட்டால் நோ டைம், அந்த மாதிரி ஒரு வெர்பு இருக்குது. சிம்பிள் அஸ்பெக்டில் நோ டைமில் ஒரு வெர்பு இருக்குது. ஸோ மொத்தம் ஒரே செயலுக்கு இத்தனை விதமான வடிவங்கள் இருக்குது. அதாவது இத்தனை விதமான தன்மையில் அந்த செயலை சப்ஜெக்ட் செய்யுது. ஓகே. அப்போ ப்ரெசண்டில் இப்போ நம்ம என்ன ஒரு இது பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன். நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன். பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலத்தில் சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துச்சு அப்படிங்கிறது. நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் வந்து இப்போ எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்குது. நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஓகே. இதே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய செயல் விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறேன். நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து சப்ஜெக்டாக என்ன சொல்கிறேன்னா நான் அந்த செயலின் மீது தான் எக்ஸாக்டாக இருந்துக்கிட்டு இருப்பேன்
அப்படின்னு சொல்கிறேன். என்னோட விருப்ப எண்ணத்தை தான் தெரிவிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் எக்ஸாக்டாக அந்த செயலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் சொல்லி கொடுப்பேன் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி கொடுப்பேன்னா நான் வந்து எக்ஸாக்டாக அந்த செயலை தான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த செயலை செய்வேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன்னு சொல்லும்போது நான் எக்ஸாக்டாக அந்த செயலை தான் இருந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டான என்னை வந்து நிலைப்படுத்தணும், அந்த செயலை தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த செயலை எக்ஸாக்டாக நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை நிலைப்படுத்துறதுக்கு இங்கே என்னென்ன இருக்குது, ஆம் இருக்குது, இஸ் இருக்குது, ஆர் இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நிகழ்காலத்தில். பாஸ்டில் என்ன இருக்குது, வாஸ் இருக்குது, வேர் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன இருக்குது, பீயிங் இருக்குது. எல்லாமே இருக்கிறேங்கிற செயல், ஆனால் வெவ்வேறு தன்மை கொண்டது. ஓகே, பாஸ்டில் என்ன இருக்குது, பீன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து காலம் கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் நிகழ்காலம் இருக்குது. இருக்கேன் எல்லாமே இருக்கேன் தான், ஆனால் தன்மை வேறு. இதுக்கு நிகழ்காலம் இது வந்து ஐக்கு போடணும், ஹீ சீட்டுக்கு போடணும், இது வந்து வி யூ தேக்கு போடணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹீ சீட்டுக்கு போடணும். இறந்த காலம் தான். இறந்த காலத்தில் சப்ஜெக்டை நிலைப்படுத்துறதுக்கு இந்த வாஸ் போடணும், அவ்வளோதான். அது எதுக்குன்னா ஐ ஹீ சீட்டுக்கு தான் போடணும். அதே மற்ற 3 இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து வேறு போடணும். இங்கே பீயிங்னா சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலை தான் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீயிங் போடணும், அந்த செயலை தான் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இதை அங்கே எடுத்துக்கொண்டு போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற செயல். ஏற்கனவே சப்ஜெக்டை நிலைப்படுத்தியிருந்தா மட்டும்தான் இந்த ஆக்டிவாக இருக்கிற செயலை சப்ஜெக்ட் செய்யும். ஏன்னா ஐஎன்ஜி வெர்பு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்படின்னு சொன்னோம்னா அது ஏற்கனவே பயங்கரமாக ஆக்டிவாக அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இந்த பீயிங் ஆக்டிவ் பண்ணணும்னா அதுவே ஒரு இருக்கிற வெர்பு தான். ஆனாலும் இந்த பீயிங் ஆக்டிவ் பண்ணணும்னா ஏற்கனவே சப்ஜெக்டை நம்ம நிலைப்படுத்தி இருக்கணும். அப்போ தான் இந்த பீயிங்கிற அந்த ஐஎன்ஜி வெர்பையும் சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவாக செய்யும், இல்லைன்னா செய்யாது. இது வந்து வேணா இருக்கிற வெர்பா இருக்கலாம், ஆனாலும் இதை செயல்படுத்தணும்னாவே சப்ஜெக்டை நம்ம ஏற்கனவே நிலைப்படுத்தியிருந்தா தான் இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஏன்னா இதில் இருக்கிற வெர்பை எல்லாமே சப்ஜெக்ட் ஆக்டிவாக செய்யணும்னா சப்ஜெக்டை நம்ம ஏற்கனவே நிலைப்படுத்தி இருக்கணும். சப்ஜெக்ட் அதில் தான் இருக்குன்னு அந்த இருக்கிற வெர்பை முன்னாடியே போட்டிருக்கணும். அப்போ இதை எடுத்துகிட்டு போக முடியுமானா போக முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த பீன்னு எடுத்துகிட்டு போக முடியுமானா, பீன்னா என்னது, காலம் செயல் முடிஞ்சு போச்சு, காலம் கிடையாது. இதுக்கு என்னது, செயல் ஆக்டிவ்ல இருக்கு, காலம் கிடையாது. ஆனால் இது ரெண்டுக்கும் பாஸ்ட் காலம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம பேசுறது வந்து விருப்பத்தை பேசுகிறோம். இங்கே வந்து முடிஞ்சு போன காலம் இது வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கிற காலம். ஆனால் நம்ம விருப்பத்தை பேசுகிறோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் ஆக்டிவாக இருக்க, காலம் கிடையாது. ஓகே, காலம் கிடையாது. விருப்பத்தை பேசும்போது நம்ம வந்து காலம் போட முடியாது. அப்போ இதில் காலம் இல்லாத செயல் தான். ஆனால் இதை ஏற்கனவே ஆக்டிவ் படுத்தியிருந்தா தான் இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம இது பண்ண முடியும். சார், ஏற்கனவே சப்ஜெக்டை நிலைப்படுத்தியிருந்தா தான் இந்த செயலை வந்து சப்ஜெக்ட் ஆக்டிவாக செயல்படுத்தும். அப்போ இதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்னாவே எதுக்குமே காலம் இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ், இதுக்கு மட்டும்தான் காலம் இருக்கணும். ஓகே, அதை தாண்டி நீங்கள் கேன் போட்டால் என்ன, உட்டு போட்டால் என்ன, சுட்டு போட்டால் என்ன, வில்லு போட்டால், உட்டு போட்டால், அதுக்கடுத்து வர்ற வெர்பு எந்த வெர்புமே காலம் இருக்கக்கூடாது. ஓகே, காலம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா செயலின் மீதான எண்ணங்களை தான் தெரிவிக்கிறோம். செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிக்கும் போது அந்த செயல் நிறைவேற வாய்ப்பு இருக்கு, நிறைவேற வாய்ப்பு இல்லை. ஆனால் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, நிறைவேறிச்சு, கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ப்ரெசண்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒன்று வந்து எண்ணம் தான். எண்ணம்ங்கிறது அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், சான்ஸ் இருக்குது நடக்கிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம அதை காலப்படுத்த முடியாது. காலப்படுத்திட்டோம்னா அந்த செயல் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர, ஏன்னா நம்ம வந்து இன்னும் வருங்காலத்தை பார்க்கல. அப்போ சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதோட காலத்தை நம்ம எடுத்துடணும். ஏன்னா காலத்தை நம்ம காமிச்சிட்டோம்னாவே அது என்ன ஆகிடும்னா ஒன்று நிகழ்காலம் ஆகிடும், இல்லைன்னா இறந்த காலம் ஆகிடும். காலத்தை நம்மளால் காட்ட முடியல அப்படிங்கிறனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை வருங்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. காலத்தை காட்டிட்டோம்னா மேக்சிமம் நம்ம 2 காலம் தான் காட்ட முடியும். ஒன்று நம்ம நிகழ்காலத்தை பார்க்குறோம், இன்னொன்று இறந்த காலத்தை பார்த்துருக்கோம். வருங்காலத்தை நம்ம வந்து இன்னும் பார்க்கல. அப்போ காலத்தை நம்மளால் காட்ட முடியாது. அந்த செயலையே நம்ம இன்னும் பார்க்கல.
ஸோ அப்போ வருங்காலங்கிற ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். அப்படி பேசும்போது அது நடைபெற வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதானே தவிர அந்த காலத்தை நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அந்த காலத்தை நம்மளால் காட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு வில்லோ வுட்டோ என்ன நீங்கள் செயலின் எண்ணத்தை தெரிவிச்சிங்கனாலும் அதுக்கடுத்து வர்ற வெர்ப்ஸ் எதுக்குமே காலம் இருக்கக்கூடாது. அப்படி காலத்தை நம்ம போட்டோம்னா நம்ம செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிக்கலன்னு அர்த்தம். ஒன்று இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத தெரிவிக்கிறோம், இல்லைன்னா ஏற்கனவே நடந்ததை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். ஏன்னா வருங்காலங்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னும் கண்ணுக்கே தெரில. ஸோ காலத்தை காட்டாமல் நம்ம எண்ணங்களை தெரிவிக்கிறோம். காலத்தை காட்டணும் அப்படின்னா ஒன்று ப்ரெசண்ட்டுக்கு போயிடும். ஒரு செயலின் மீது காலத்தை காட்டிட்டோம்னாவே அந்த செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், இந்த காலத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம இன்னும் பார்க்காத அந்த காலத்தில் நம்ம அந்த செயலுக்கு எப்படி காலத்தை காட்ட முடியும்? ஸோ காலத்தை காட்ட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம காலம் காட்டாத அந்த வெர்பை தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிக்கும் போது நம்மளால காலத்தை காட்ட முடியாது. ஓகே, இந்த பீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயல் முடிஞ்சு போச்சு, இது ஆக்டிவா இருக்கு. ஆனா இதை செயல்படுத்தணும்னாவே ஏற்கனவே நம்ம சப்ஜெக்டை நிலைப்படுத்தி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயலே முடிஞ்சு போய் காலம் காட்டாம இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, செயல் முடிஞ்சு போயிடுச்சு ஆனா காலம் காட்டலை. இது ஏற்கனவே நான் நிறைய இடம் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கேங்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது, ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இது நிகழ்காலத்தன்மை, இறந்த காலத்தன்மை, செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற ஆனாலும் காலம் காட்டாத தன்மை, செயல் முடிஞ்சு போன ஆனாலும் காலம் காட்டாத தன்மை. இது பார்த்தீங்கன்னா செயல் ஜஸ்ட் இருக்கேன் அப்படிங்கிற காட்டக்கூடிய சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற தன்மை, ஆனால் அதே நேரத்தில் காலம் காட்டாத தன்மை. ஓகே, இந்த பிக்கு என்ன இருக்கு அப்படின்னா அஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள். சிம்பிள்னா என்ன, ஜஸ்ட் செய்கிறேன், இருக்கிறேன், வைத்திருக்கிறேன், இந்த மாதிரி சிம்பிள். ஆனால் அதே நேரத்தில் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் கிடையாது. ஓகே, இந்த பிக்கு. அதனால தான் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் பி வெர்புன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பி வெர்ப்ஸ் தான். ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு பர்டிகுலர் காலத்தில் இருக்கிறனால இதை சாதாரணமாக சொல்லும்போது இந்த வெர்ப்ஸில் எல்லாமே வருதுங்கிறதுனால இதை பி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஆம் வெர்பு, இஸ் வெர்பு, ஆர் வெர்புன்னு ஏன் இதை சொல்கிறது இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆம் ஐக்கு தான் போட முடியும். அப்படிங்கிறத ஆம் வெர்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பீயிங் வெர்புன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிறனால நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. இது செயல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால சொல்கிறது இல்லை. இதை காமனாக ஏன் பி வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியும், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிறனால பி வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்பெக்டில் இருக்கிற எல்லா வெர்ப்ஸுக்கு தான் மீனிங் போட்டிருப்பாங்க. அதாவது வெர்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு பீயிங்க்கு மீனிங் போட்டிருக்க மாட்டாங்க, பீனுக்கு மெயினாக மீனிங் போட்டிருக்க மாட்டாங்க, வாசு வேர்க்கு இதுக்கெல்லாம் மீனிங் போட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற வெர்ப்ஸ்லாம் இருக்கு பாருங்க, பி வெர்ப்ஸ், இந்த வெர்ப்ஸில் வர்ற ஒரு ரன், ஒரு கோ, ஒரு டேக், இந்த மாதிரி இந்த காலத்தில் வர்ற வெர்ப்ஸுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிக்ஷனரியில் மீனிங் போட்டிருப்பாங்க. ஓகே, ஆனால் இங்கே இருக்கு பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸில் இதுவும் டேக்கு தான், இங்கேயும் டேக்கு தான், இங்கேயும் டேக்கு தான் வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரன்னு தான், இங்கேயும் ரன்னு தான் வரும். இங்கேயும் என்ன வரும், இங்கேயும் கோ தான், இங்கேயும் கோ தான் வரும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு காலம் இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்னு, இதுக்கு காலம் கிடையாது. செயல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிம்பிள் அஸ்பெக்ட் தான். அதாவது என்ன, செய்கிறார் அப்படிங்கிறது சிம்பிள் அஸ்பெக்ட், செய்தார் அப்படின்னு ஜஸ்ட் செய்தார் அப்படிங்கிறது சிம்பிள் அஸ்பெக்ட். இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா செய்தார், செய்கிறார், அந்த மாதிரி காலம் காட்ட முடியாதுங்கிறனால இதுக்கு நம்ம பெருசா இந்த செய்தார், செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் அஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் செய்யறது தான். ஆனா காலம் காட்ட முடியாதுங்கிறனால இந்த பக்கம் அதுக்கு மேல எழுத முடியாது. ஏன்னா ஏதாவது எழுதினோம்னா காலம் காட்டின மாதிரி ஆயிடும். ஏன்னா செய்து இருந்து கொண்டிரு அப்படிங்கிறது இதுல காலம் இருக்கானா கிடையாது. தமிழுக்கு ஆக்சுவலாக அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக சொல்றேன். இருந்து கொண்டிரு அப்படிங்கிறதுல காலம் இருக்கானா கிடையாது.
ஸோ அது மாதிரி இங்கே செய் அப்படிங்கிற தன்மையில தான் இருக்குதே தவிர ஆனால் காலம் கிடையாது இந்த பீக்கு. ஸோ இந்த இதையேன் பி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பொதுவாக டிக்ஷனரி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வெர்ப்ஸ் தான் இருக்கும். அதனால காமனாக பி வெர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பி வெர்ப்ஸ், அதாவது இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு காலத்துக்குடைய தன்மையுடைய வெர்ப்ஸ். ஓகே, இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஐ எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சப்ஜெக்டை வந்து நம்ம நிலைப்படுத்தி ஆகணும், அந்த அஸ்பெக்ட் கொண்டு வரணும். அப்படின்னா சப்ஜெக்டை நம்ம காலம் காட்டாமலே நிலைப்படுத்திட்டோம். ஏன்னா செயலின் எண்ணத்தை தெரிவிக்கும் போது காலமே காட்டக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி 4 அஸ்பெக்ட்ஸும் பேச முடியும். கேனுக்கும் பேச முடியும், குட்டுக்கும் பேச முடியும், சுட்டுக்கும் பேச முடியும், வில்லுக்கும் பேச முடியும், மேக்கு மைட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸ் பேச முடியும். ஆனால் அப்படி பேசுகிற அஸ்பெக்ட்ஸில் வந்து டென்ஸே இருக்கக்கூடாது. எந்த வெர்புலையுமே நம்ம போடுற இந்த எந்த வெர்புலையுமே டென்ஸ் இருக்கக்கூடாது. டென்ஸ் இல்லாத வெர்பு மட்டும் தான் எடுத்துட்டு வரணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ்டு வெர்ப்ஸ். இது வந்து அதாவது காலம் காட்டக்கூடிய செயல்களை கொண்ட வெர்புகள். இது இந்த செயலும் ஒன்று தான், ஆனால் இதில் காலம் இருக்குது. வாஸ்ல என்ன காலம்? பாஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் இருக்கு. செய்கிற செயல் ஒன்று தான், ஆனால் தன்மை வேற. ரொம்ப முக்கியம், செய்கிற செயல் இருக்கிறேங்கிறது. ஆனால் இதில் வந்து தன்மை என்ன? எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ தன்மை என்ன, செயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செயல் இருக்கிறது தான், ஆனால் தன்மை என்ன? எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கேன், முடிச்சுட்டேன், ஆனால் காலம் இல்லை. இது தன்மை. செயல் வந்து இருக்கிறேங்கிறது. ஓகே, இப்போ இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த காலம் காட்டாத அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போக முடியுமா? இருக்கிறேன்னு சொல்கிறனால நீங்கள் வந்து இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஏன்னா தமிழில் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மாதிரி பேசுகிறேன். ஆக்சுவலாக இது இருக்கிறேங்கிறது கிடையாது, அந்த காலங்காட்டாத அந்த மாதிரியான ஒரு வெர்பு. ஓகே, அதை இப்போ எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஜெக்டை நிலைப்படுத்திட்டேன். ஓகே, நான் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். அது என்ன செயல் அப்படின்னா இருக்கிறேன் அப்படிங்கிறது. அது எந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் இப்போ அந்த செயல் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான செயலை எந்த மாதிரியான வெர்ப்ஸ் காட்டுதுன்னா இந்த மாதிரியான இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப்ஸ் தான் செயல் ஆக்டிவாக இருக்கிற ஒரு வெர்பை கொண்ட லிஸ்ட்டில் இதில் தான் இருக்குது. டீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் தான் இருக்குது. ஓகே, அப்போ செயல் எக்ஸாக்ட் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த வெர்பு எதில் இருக்குது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கும், இது இறந்த காலத்தில் இருக்கும். இதை நம்ம கொண்டு வரவே கூடாது. ஏன்னா காலம் காட்டாத வினை சொற்களை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ இங்கே இதை பற்றியே கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே ப்ரெசண்ட் பாஸ்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதை பற்றி கன்சிடர் பண்ணோம் டென்ஸ்டு வெர்ப்ஸை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே டென்ஸ்லெஸ் வெர்ப்ஸ் தான் வரும். ஓகே, அதாவது காலம் காட்டாத வினை சொல்லுதான் நம்ம எப்பவுமே வில்லு எல்லாத்துக்கும் போடணும். நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக எழுதிடுறேன். டென்ஸ்லெஸ் வெர்ப்ஸ் எது யூஸ் பண்ணுது? டென்ஸ்லெஸ் வெர்ப்ஸ் தான் நம்ம வந்து இவங்களோடலாம் யூஸ் பண்ணணும். மே, மைட், கேன், குட், ஷுட், வில், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறலாம் என்ன போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கக்கூடியது. செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்? காலங்காட்டாத வினைச்சொல் தான் இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணோம். காலங்காட்டாத வினைச்சொல் நம்ம கிட்ட என்ன இருக்குது? 3 இருக்கு. 3மே 3 விதமான ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்குது, 3 விதமான தன்மையில இருக்கு. செயல் ஒன்னா இருக்கலாம். டீச்சிங், டாட். இங்க வந்து பார்த்தா டாட். ஓகே, இங்க வந்து பார்த்தா என்ன இருக்குது? இதே டீச் தான். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸும் இதுக்கும் ஒரே ஃபார்ம் இருக்கும். ஸ்பெல்லிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பிக்கு மட்டும் வேற மாதிரி இருக்கும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் இருக்கும், ஆனால் அதுக்கு மட்டும் இங்கே பி இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கணும். ஆம் இஸ் ஆர் இங்கே இருக்கும், ஆனால் அதுக்கு மட்டும் இங்கே பி தான் இருக்கும். மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட ஹேவ், ஹேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் இருக்கும், ஹேஸ் இருக்கும், ஆனால் இங்கே ஹேவ் மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஹேவ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய செயல் என்ன? டூ தான். ஓகே, டூ தான் இருக்கும். இங்கே டூ இருக்கும், டஸ் இருக்கும். இங்கே டூ இருக்கும், டஸ் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? டஸ் வந்து ஹீ சீட்டுக்கு பண்ணுவாங்க, ஆனால் இங்கே டூ மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியணும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசண்ட்டுக்கும் சிம்பிள் ஆஸ்பெக்டில் நோ டைம் வெர்புக்கும் இன்னும் வந்து தெளிவாக ஒரு கிளாஸ் சொல்லித்தர்றேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த மாதிரியான வெர்பு அங்கே இருக்கும் அப்படின்னு.
இப்போ நம்ம இந்த பி வெர்ப்ஸை இங்கே எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, காலம் காட்டாத ஆனாலும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலை செய்யக்கூடிய பி வெர்ப். ஓகே, அதை பி அப்படிங்கிறத அந்த செயலை செய்யுது. அப்போ நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன், நான் இருக்கிறேன். இப்போ செயல் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆனால் காலம் காட்டாத வெர்ப்ஸ் இங்கே என்ன இருக்குது? செயல் இதுலையும் இருக்குது டீச்சிங். ஆனால் இது ஆக்டிவாக இருக்கா அப்படின்னா இல்லை, ஜஸ்ட்டு செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கக்கூடியது. ஏன்னா சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிறது. அது சிம்பிள் அஸ்பெக்ட்னா என்ன? நான் பாடம் சொல்லி தருகிறேன் அப்படின்னா, பாடம் சொல்லி தருகிறேன், சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். எக்ஸாக்டா அந்த செயலில் இருக்கிற மாதிரி, சப்ஜெக்ட் எக்ஸாக்டா அந்த செயலில் இருக்கிற மாதிரியான செயலை செய்தான்னு கேட்டால் கிடையாது, ஜஸ்ட் சொல்லி தருகிறேன்னு தான் சொல்லுது. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாக்டாக சொல்லி தந்துகிட்டு இருக்கேன்னு கிடையாது. ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ ஸ்கூலுக்கு பாடம்லாம் எடுக்கிறியா அப்படின்னா, பாடம் சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் வந்து அப்போ கிரவுண்டில் கூட நின்றுட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு கூட அங்கேயும் சொல்லலாம், சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு கூட கிரவுண்டில் வந்துக்கிட்டே கூட சொல்லலாம், நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இந்த இந்த டீச்சிங் இருக்கு பாருங்க, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஜெக்டை எக்ஸாக்டா செயலில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனால் இது சொல்லாது. ஓகே, ஆனால் அந்த கிரவுண்டில் இருக்கவர்கிட்ட நான் வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு பாடம் சொல்லி தருகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட போதும். ஓகே, ஆனால் நான் ஒரு செயலில் இப்போ எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதை வந்து நான் வந்து இதில் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை பாடம் சொல்லி தருகிறேன்னா சொல்ல முடியாது. சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக இருக்கிறத சொல்லணும். அப்போ அது எதால் முடியும் அப்படின்னா இந்த வெர்பால தான் முடியும். எக்ஸாக்டாக சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த வெர்பை தானே இங்கே கொண்டு வர முடியும். நம்ம என்ன இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம என்ன இது பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இது சொல்லிட்டு இருக்கோம். நான் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஐ வில் பி டீச்சிங் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஐ வில் பி டீச்சிங் ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஐ வில் பி டீச்சிங் ஏன் எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா, நான் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். என்ன செயல் அப்படின்னா இருக்கிறேன் அப்படிங்கிற செயல். எப்படி இருக்கேன் அப்படின்னா டீச்சிங் சொல்லி கொடுத்து கொண்டு. ஸோ இதோட மொத்த மீனிங் எடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் படி மொத்த மீனிங் எடுத்து பார்த்தோம்னா அந்த செயலில் நான் இருந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி என்னோட விருப்பத்தை சொல்கிறேன். ஓகே, தமிழுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பேன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இங்கிலீஷில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா சப்ஜெக்ட் அந்த செயலை ஸ்ட்ராங்காக செய்ய விரும்புது. அது என்னன்னா இருக்கிறேன் அப்படிங்கிறது, அது என்னன்னா சொல்லி கொடுத்து கொண்டு. ஸோ சப்ஜெக்டோட ஸ்ட்ராங்கான செயல் விருப்பத்தை எக்ஸாக்டாக இருக்கிறத பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர இங்கே ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நம்ம சொல்லலை, எதிர்காலத்தை பற்றிலாம் நம்ம சொல்லலை. சப்ஜெக்ட் அந்த செயலில் ஸ்ட்ராங்காக இருக்க விரும்புது, அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த செயலை இருக்க விரும்புது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதாவது இருக்க விரும்பி கொண்டிருக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ அதாவது பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்க விரும்புகிறது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த செயல் நடைபெற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறதுனால இதை நம்ம வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஏன் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும், இந்த வில்லுக்கு அடுத்து நம்ம எல்லாமே டென்ஸ்லெஸ் வெர்பு போட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா டென்ஸ்லெஸ் வெர்பு தான் அதுக்கு அடுத்து போட முடியும். இப்போ ஐ வில் பி டீச்சிங் இதில் எல்லாமே டென்ஸ்லெஸ் வெர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டென்ஸ்லெஸ் வெர்ப்ஸ் இருக்குதானே, நம்மகிட்ட எத்தனை டென்ஸ்லெஸ் வெர்பு இருக்கு? 3 இருக்கு. ஓகே, ஒன்று வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று வந்து சிம்பிள் அஸ்பெக்டில் இருக்கிற டைம் இல்லாத ஒரு வெர்பு இருக்கு. இந்த 3க்குள்ள எடுத்து தான் நம்ம எப்போவுமே இந்த கேனு குட்டு வில்லு சுட்டுக்கெலாம் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, பாஸ்ட் ப்ரெசன்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. இப்போ ஐ வில் பி டீச்சிங்கில் வில் வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறது. ஓகே, அது மாடல் ஆக்சிலரி அப்படின்னு சொல்லி வந்துடும்.
இப்போ பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு, ஓகே, அதில் டென்ஸ் கிடையாது. டீச்சிங் அப்படிங்கிறது இதில் இருக்குது, அப்போ அதுலேயும் டென்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம ஃபார்ம் பண்ண சென்டென்ஸ் கரெக்டு, அதாவது டென்ஸ் இல்லாத வரைக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை நம்ம நிலைப்படுத்தி ஒரு செயலோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். அது என்ன விருப்பம், சப்ஜெக்டை நிலைப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஒரு செயல் ஆக்டிவாக இருக்கிற விருப்பம் போட்டிருக்கோம், செயல் ஆக்டிவாக இருக்கிற விருப்பம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ண சென்டென்ஸ் வந்து கரெக்டு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து வி நாங்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, சப்ஜெக்டை நம்ம நிலைப்படுத்துகிறோம். சப்ஜெக்டோட செயல் விருப்பத்தை சொல்கிறோம். ஏன்னா செயலை செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் டென்ஸுங்கிறதுனால ஒரு செயலை செய்ய விரும்புகிறோம். அந்த என்ன செயல்னா இருக்கிறேன் அப்படிங்கிற செயல். எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு, நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க விரும்புகிறோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க விரும்புகிறோம். அத தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம், நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க விரும்புகிறோம் சொல்லிட்டேன். அது வந்து அப்புறம் வந்து நீங்க என்ன போயிடுவீங்கன்னா அப்புறம் லைக்குக்கு போயிடுவீங்க. விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா லைக்குக்கு போயிடுவீங்க. தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி இதோட மீனிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்போம். ஏன்னா வில்லுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான செயல் விருப்பத்தை தெரிவிக்கிறது. வில்லு லைக் மாதிரி விரும்புகிறோம் அந்த மாதிரி சொல்லாது. சாப்பிட்டு கொண்டிருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான செயல் விருப்பம். ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ வில், அதாவது நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அப்போ அதை எப்படி சொல்லணும்னா, யூ வில் பி வாட்சிங். நம்ம சப்ஜெக்ட் போட்டோம், சப்ஜெக்டை செயல் விருப்பத்தை தெரிவிச்சிட்டோம். என்ன செயல் விருப்பம்னா இருக்கேங்கிறது. என்னன்னா ஒரு வாட்சிங், பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செயலில் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருப்பேன், அந்த செயல் மீது இருந்துகிட்டு இருப்பேன். ஏன்னா இது வந்து வில்லு போட்டிருக்கோம், விருப்பத்தை தான் நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. சிம்பிள் ஃபியூச்சரே இப்படி தான். என்னது, ஐ வில் வாட்ச். இந்த வாட்சுங்கிறது என்னது, இங்க இருந்து எடுத்தது. சிம்பிள் ஆஸ்பெக்ட், டைம் நோ. இந்த வாட்சுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து எடுக்க கிடையாது. அங்க இருக்கிற வாட்சும் இங்க இருக்கிற வாட்சும் ஸ்பெல்லிங் தான் ஒண்ணு. ஆனா இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இங்க இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வாட்ச்ல டைம் கிடையாது. செயலை செய்ய விரும்புறேன், என்ன செயல், பார்ப்பேன், அந்த மாதிரி செயல், பார்ப்பேங்கிற செயல். ஓகே, ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்பயுமே இங்கேயும் டைம் கிடையாது. இது எப்பயுமே மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்க்கு அடுத்து வர்ற எதுக்குமே டைம் போடக்கூடாது, டைம் இருக்கிற வெர்பை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அப்படி டைம் இல்லாத வெர்ப்ஸே நம்ம எடுத்து 4 விதமான ஆஸ்பெக்ட்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இல்லை டென்ஸ்டு வெர்ப்ஸ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு இப்போ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லும்போது இது என்னது, நான் படித்து கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெர்புக்கு தான் டைம் இருக்குது, இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு. இதுக்கு டைம் இருக்கானா கிடையாது. பீன் வந்து எதுல வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வருது. ஸ்டடியிங் எதுல வருது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வருது. இதுக்கு ரெண்டுக்கும் டைம் இருக்கானா கிடையாது. ஸோ ஒன்றுக்கு தான் டைம் இருக்கு. ஆனால் இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் அந்த மாதிரி கேனு குட்டு போகிறதுக்கு எதுக்குமே டைம் கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸில் இவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. இதில் எல்லாம் செயல் இருக்கு, செயல் இருந்தால் தான் அது வெர்பு. ஆனால் அதே நேரத்தில் டைம் இருக்கான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இதுக்கும் டைம் கிடையாது. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டோட ஏதோ ஒரு நிலையை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த வந்து இந்த செயலையும் செஞ்சிச்சு இந்த செயலையும் செஞ்சிச்சுன்னு அந்த செயலாம் நான் செஞ்சேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி பேச முடியும். நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன்ல, இப்போ எங்கே இருக்கிறனோ சப்ஜெக்டோட அந்த நிலைமையை தான் சொல்ல முடியும். 12 மணிக்கு நான் வந்து இருக்கிறேன், 6 மணிக்கும் இருக்கிறேன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா காலங்கிறது அட் டைமில் ஒன்று தான். 10 மணிங்கிறது ஒன்று தான், அது முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், க்ளோஸ். அதுக்கப்புறம் 11, 12 தான்.
ஆனால் அங்கே இருந்தேன் அப்படிங்கிறத வேணால் நம்ம பேசலாமே தவிர இப்பயும் அங்கே தான் இருக்கேன்னு பேச முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸை பற்றி நான் இருந்தேன்னு சொல்லி அப்படி தான் பேச முடியுமே தவிர நான் இங்கேயும் இருந்துகிட்டு இருக்கேன் இல்லை அங்கேயும் இருந்தேன் அப்படிங்கிறது உங்களைய ரெண்டாக பிரித்து இங்கேயும் இருக்கீங்க நீங்கள் அங்கேயும் இருக்கீங்க அப்படின்னு பேச முடியாது. அப்புறம் நீங்கள் அதிசய பிறவி ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த டைம்லேயும் ஒரு 6 மணிக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 மணிலேருந்தே அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம பேச முடியும். ஆனால் 6 மணிலையும் நான் அங்கே இருக்கிறேன், இங்கே 12 மணிலையும் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அப்படிலாம் பேச முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த இருந்தேன் அப்படிங்கிற செயலில் இருந்தேன்னா சொல்கிறோமே தவிர இப்பயும் 3 செயல் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்தேன் அங்கேயும் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன்னா நம்ம பேச முடியாது. அதனால தான் அதுக்கு டைமை எடுத்துடுறோம். ஓகே, இதுக்கும் டைம் எடுத்துடுறோம். இப்போ என்ன இப்போ போய்கிட்டு இருக்கு, என்ன இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சப்ஜெக்டோட இப்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து டென்ஸ் கொடுக்க முடியும். அந்த செயலுக்கு மட்டும்தான் டென்ஸ் கொடுக்க முடியும். மற்ற செயல்களுக்கெல்லாம் மற்ற செயல் நான் செஞ்சுருந்தாலும் அதை எடுத்துக்க தான் முடியும். ஓகே, ஏன்னா ஒரு மனிதர் அட் அ டைமில் ஒரு இடத்துல ஒரு காலத்தில் தான் இருக்க முடியும். ஆனால் இருந்த காலத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். எதிர்காலத்தில் நான் இருப்பேன்னு வேணா பேசலாமே தவிர ஒரு மனிதர் அட் அ டைமில் ஒரு காலத்தில் தான் இருக்க முடியும். அவர் எத்தனை செயலை செஞ்சுருந்தாலும் ஒரு டைமில் தான் இருப்பார். ஆனால் மற்ற செயல்கள்லாம் நான் செஞ்சேன் வச்சிருக்கேன்னு தான் எடுத்துக்க முடியும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொம்ப பார்க்குறதே கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லித்தரேன். இருந்தாலும் இப்போ கான்செப்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். இப்போ என்ன, இப்போ போன தடவை சிம்பிள் ஃபியூச்சர்லேயே பார்த்த மாதிரி மழை, இப்போ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மேகமாக இருக்குது, நாளைக்கு வந்து மழை பெய்து கொண்டிருக்கும், நாளை மழை பெய்து கொண்டிருக்கும். அப்போ என்ன சொல்லும்போதுன்னா இட்டு தான் சப்ஜெக்டு, வானம்னா இட்டு, அதெல்லாம் ஏன் இட்டு போடுறோம் அப்படிங்கிறலாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ அதை வந்து இட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட்டு இதோட விருப்பத்தை சொல்கிறோம். ஓகே, நம்ம விருப்பம் கிடையாது, இதோட விருப்பம் தான். அதை நம்ம நிலைப்படுத்துகிறோம். பெய்து கொண்டிருக்கும் எக்ஸாக்டாக அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிலைப்படுத்துகிறோம். அது எந்த செயல் அப்படின்னா ரெய்னிங். ஆக்டிவாக இருக்கிறது செயல், ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஐஎன்ஜி வெர்பு போடணும். ஒரு செயலில் சப்ஜெக்ட் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த செயல் தன்மையை குறிக்கிறது வந்து ஐஎன்ஜி வெர்பு தான். ஓகே, அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா மழை, இங்கே டுமாரோ போட்டோம் அப்படின்னா நாளை மழை பெய்து கொண்டிருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இட் வில் பி ரெய்னிங் டுமாரோ. அப்போ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தானே, இதுக்கு காலம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் விருப்பம்தான். அந்த செயல் விருப்பம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் நாளை அப்படின்னு மாதிரி தான் நம்ம சொல்கிறோமே தவிர இப்போ நாளைங்கிறது வந்துருச்சு, அந்த நாளையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இந்த செயல் நடைபெற வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை அது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளைக்கு அந்த செயல் நடைபெற வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறோமே தவிர நம்ம டுமாரோ போடுறோம் அப்படிங்கிறனால அது பார்த்தீங்கன்னா காலம் காட்டிருச்சு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஓகே, இங்கே அதாவது ஒரு செயலில் வந்து நமக்கு வந்து வெர்பு இருக்கு, டைம் இருக்கானா டைம் கிடையாது. செயலில் வந்து எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இட் வில் பி, இந்த இதுலேயும் வந்து டைம், பீலையும் டைம் கிடையாது, ரெய்னிங்லேயும் டைம் கிடையாது, ஆனால் செயல் இருக்குது. இந்த வில்லில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் தான் இருக்குது, செயலின் மீதான எண்ணம் தான் இருக்குது. ஸோ ஆனாலும் இந்த டுமாரோ அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு காலம், அவ்வளோதானே தவிர இந்த வெர்பில் வந்து அந்த காலம் இருக்கானா டென்ஸ் இருக்கானா கிடையாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், வந்தேன், நாளை வருவேன், அதுலாம் பார்த்தீங்கன்னா அது அந்த செயல் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு காலத்தை தான் சொல்லுதே தவிர இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. இது வந்து இந்த செயல் நடைபெற வாய்ப்பு இருக்கிற காலம், அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம், எதிர்காலம், அதை பர்டிகுலர் டேட்டு டைம் போட்டிருக்குமே தவிர மற்றபடி இதனாலேயே இது வந்து ஃபியூச்சர் டென்ஸாக மாறுமானா மாறாது. இப்போவும் இது வந்து செயலின் மீதான சப்ஜெக்டோட எண்ணம் தான். அந்த எண்ணத்தோட அஸ்பெக்ட் வந்து என்னன்னா கண்டினியூஸ், அவ்வளோதான். அந்த செயலோட
அந்த சப்ஜெக்டோட செயலின் அஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கண்டினியூஸே தவிர மற்றபடி இதனால இது வந்து ஃபியூச்சர் டென்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸாக மாறலை. ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையாது. ஆனால் நம்ம செயலின் மீது சப்ஜெக்டோட எண்ணத்தை தெரிவிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அஸ்பெக்டில் தெரிவிக்கிறோம். அந்த கண்டினியூஸ் அஸ்பெக்டில் தெரிவிக்கிற அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் நாளை, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர டுமாரோவை பார்த்துட்டு நாளை அப்படிங்கிறனால இது எதிர்காலம் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. இப்போவும் இது வந்து செயலின் மீதான சப்ஜெக்டின் எண்ணம் தான். எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் நாளைன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே வில் பி பிளேயிங் அப்படின்னா என்ன? அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். நம்ம தே வில் பி பிளேயிங்கில் மொத்தமாக தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர மொத்தமாக இதோட மீனிங் என்ன அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர பி அப்படின்னா இரு, பிளேயிங் விளையாடி கொண்டிரு இப்படிலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி படிச்சிருப்போம். விளையாடி கொண்டிரு அப்போ வில்னா விருப்பம், விளையாடி கொண்டிரு விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இங்கிலீஷை அதன் போக்கில் பார்க்கணும். ஓகே, இங்கிலீஷ் அதன் போக்கில் பார்த்து அதன் போக்கில் இந்த மூணு ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி கோர்வையாக்கி என்ன வருது இங்கிலீஷ் எப்படி பார்க்கணும்? நம்ம தமிழ் படுத்தி இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புது. என்ன செயல்னா இருக்கிறேங்கிறது. எப்படி இருக்கேன் அப்படின்னா விளையாடி கொண்டு, அப்போ விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதை எக்ஸாக்டாக நம்ம வந்து இங்கிலீஷில் மீனிங் எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம ஃபியூச்சர் அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் காலம் போடுறோம். அப்படி அதுலேயும் வந்து கண்டினியூஸ் அஸ்பெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட் போட்டோம்னாலும் ஒரே ஒரு வெர்புக்கு தான் நம்ம காலம் போட முடியும். சிம்பிள் அஸ்பெக்டில் மட்டும் ஒரே ஒரு வெர்பு தான் வரும். அதனால அதில் காலமும் போட்டு தாகணும். ஓகே, ஸோ நமக்கு ஆனால் அதை தாண்டி மற்ற இருக்கிற எதுக்குமே காலமே கிடையாது. ஆனால் அஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட 3 காலம் இல்லாத வெர்புகள் வெவ்வேறு தன்மையில் இருக்குது. அதை வச்சு நம்ம அஸ்பெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.